Joshua 1:8. யோசுவா 1:8. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous, and then you will have good success. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கும்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். We have been teaching on the subject of success. வெற்றியை குறித்து நாம் போதித்து வருகிறோம். Success in every area of our life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெற்றி என்பதை குறித்து போதித்து வருகிறோம். What is success? வெற்றி என்றால் என்ன? Success is when you are happy with yourself and the way things are going with yourself. நீங்கள் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை குறித்து நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது அதுதான் வெற்றி. You feel satisfied and fulfilled that you are living the way that God wants you to live and for the purposes that God wants you to live. நான் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படி வாழ்கிறேன், தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றி வாழ்கிறேன் என்ற ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும்போது அதுதான் வெற்றி. How do we get success? வெற்றி நமக்கு எப்படி உண்டாகிறது? The Bible says that this book is the success book. வேதம் சொல்கிறது இந்த புத்தகம் தான் வெற்றியின் புத்தகம் என்று. That when you keep this, when the book is in your mouth and in your heart and you observe to do what it says, then you will make your way prosperous, then you will have good success. இந்த புத்தகம் உங்கள் வாயிலே, இந்த புத்தகம் உங்களுடைய தியானமாக இருக்கும்போது வேதம் சொல்லுது அப்பொழுது நீங்கள் உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவீர்கள், அப்பொழுது புத்திமான்களாய் இருப்பீர்கள் என்று. Has everyone brought their success book? எல்லாரும் வெற்றியின் புத்தகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? Lift it up. உயர்த்தி பிடிங்க. Say, this is my success book. சொல்லுங்கள், இது என்னுடைய வெற்றியின் புத்தகம். This makes me a success. இது என்னை வெற்றியுள்ளவனாக்குகிறது. In spirit, ஆவியிலே, in soul, ஆத்மாவிலே, in my body, என்னுடைய சரீரத்திலே, in my family, என்னுடைய குடும்பத்திலே, in the work of my hands, நான் கைது செய்கிற வேலைகளிலே, in my business, என்னுடைய வியாபாரத்திலே, in my profession, என்னுடைய தொழிலிலே, in every way, எல்லா விதத்திலும் this makes me successful. இது என்னை வெற்றியாக்குகிறது. Now let me ask you how this book makes you success. இந்த புத்தகம் உங்களை எப்படி வெற்றியாக்குகிறது அதை நான் உங்களை பார்த்து The கேட்கிறேன். key to that is given in that very same verse. அதற்கு திறவுகோல் அதே வசனத்தில் இருக்கிறது. When it says then you will have good success, it really means then you will walk wisely or behave with understanding, and it is so translated in the Tamil language. ஆங்கிலத்திலே அப்பொழுது நல்ல வெற்றியை பெறுவாய் என்று வருகிறது, அது தமிழிலே அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று வருகிறது. ஆகவே வெற்றி எப்பொழுது உண்டாகிறது? புத்திமானாய் நடந்து கொள்ளும்போது. Now success and understanding are the same. வெற்றியும் புத்தியும் ரெண்டுமே ஒன்றுதான். Because if you have understanding, then you will have successful. If you have understanding, because if you have understanding, then you will have success, and if you have success, that means you have understanding about the key issues of your life. உங்களுக்கு புத்தி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். வெற்றி பெறுகிறீர்கள் சொன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து புத்தி உங்களுக்கு இருக்கிறது என்று தான் அர்த்தம். Amen. Amen. If in some area of our life we don't succeed, that means we lack some understanding regarding that. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சில பகுதிகளிலே நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அதை குறித்து சரியான புத்தி நமக்கு இல்லை என்று தான் அர்த்தமாகிறது. As we gain understanding, to that extent we succeed. எந்த அளவுக்கு நமக்கு புத்தி உண்டாகிறதோ அந்த அளவுக்கு நாம் வெற்றி பெறுகிறோம். That is why 3 John verse 2 says, beloved, I wish above all things that you prosper and be in health, even as your soul prospers. ஆகவே தான் 3 யோவான் 2 என்ன சொல்கிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. Your success and prosperity corresponds to your growth in understanding. புத்தியிலே எந்த அளவுக்கு நீங்கள் வளருகிறீர்களோ அந்த அளவுக்கு தான், அதுக்கு ஏற்றார் போலதான் உங்களுடைய அறிவும் உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய செழிப்பும் இருக்கும். The growth in understanding determines the growth in other areas of your life and prosperity in other areas of your life. புத்தியிலே எந்த அளவுக்கு நீங்கள் வளருகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலே நீங்கள் வளர முடியும். Now I told you we'll be talking about various areas of our life. நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை குறித்து நாம் பேசுவோம் என்று. And right now we are talking about finances. இப்பொழுது பொருளாதாரத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். We are talking about understanding how financial breakthrough or increase happens. பொருளாதார பெருக்கம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். We all want more. நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவை. We all want more for ourselves. நமக்கு நிறைய வேணும்ன்றோம். And many of us are so full of desire to give to God and do more for God. நம்மில் பல தேவனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுக்கு என்ன நிறைய செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசையினால் நிறைந்து இருக்கிறோம். Want to fulfill God's purposes. தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற விரும்புகிறோம். But how does more money come? ஆனால் அதிக பணம் எவ்வாறு வருகிறது? The problem with people is they know that they want more and they
they want more, but they don't know how more comes. பிரச்சனை என்னன்னா மக்களுக்கு அதிகம் வேணும்னு தெரியுது, அதிகம் வேணும்னு விரும்புறாங்க, ஆனா அது அதிகம் எப்படி வருதுன்னு தான் தெரியல. And I've been sharing with you from Mark's Gospel chapter 4 that more comes with understanding. மார்க் 4 இருந்து நான் உங்களோடு என்ன பகிர்ந்து கொண்டு வருகிறேன், புத்தி உண்டாகும் போது, உணர்வு உண்டாகும் போது அதிகம் வருகிறது. One of the greatest teachings of Jesus deals with this very subject. இயேசுவுடைய மிகப்பெரிய போதனையிலே ஒன்று இதை பற்றி தான் பேசுகிறது. The parable of the sower. விதைக்கிறவனை பற்றிய உவமை. It's all about understanding. எல்லாமே இந்த உணர்வு, புத்தியை குறித்ததுதான். The seeds that fell into the good ground brought forth 30, 60 and 100 fold. ஏனென்றால் நல்ல நிலத்தில் விழுந்த அந்த விதை 30, 60, 100மாக பலன் தந்தது. Now what is the good ground? இந்த நல்ல நிலம் என்றால் என்ன? The good ground is the heart that not only hears the word but understands. Jesus gave the interpretation, not me. நல்ல நிலம் என்பதற்கு இயேசுவே என்ன விளக்கம் கொடுக்கிறார்? வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து கொள்ளுகிற இருதயம் என்று சொல்லுகிறார். It means a person who not only hears but hears in order to understand so that he may do what it says. அதாவது அவன் வெறும் கேட்கிறவன் மட்டுமல்ல, அதை கேட்டு உணர்ந்து கொள்ளுகிறவன் எதற்காக? அதன்படி செய்வதற்காக. That corresponds with Joshua 1:8. இது யோசுவா 1:8 ஓடு கூட சரி பொருந்துகிறது. Because it says if the word is in your mouth and in your heart and if you observe to do it, then you will make your way prosperous and have good success. என்றால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? வார்த்தை உன் வாயிலே, வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கும்போது, அதன்படி நீ செய்ய கவனமாய் இருக்கும்போது, அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். So success in the financial realm of our life comes as a result of our understanding the things concerning finances. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் வெற்றி எப்பொழுது உண்டாகிறது? அதை குறித்த காரியங்களை, உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான். So when God wants to increase us and multiply us and bless us, the first thing he does is to deal with us with the word. ஆகவே தேவன் நம்மை பெருக்க விரும்பும்போது, பெருக்கத்தை நமக்கு கொடுக்க விரும்பும்போது, அவர் முதலாவது வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட இடைப்படுகிறார். That is why you better be glad that you are sitting in this place. ஆகவே தான் இந்த இடத்துல இருக்கிறது குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். Because you are well on your way to success. ஏனென்றால் வெற்றியை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். God wants you to be successful. நீங்கள் வெற்றியா இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். The principles of success are being shared here with you. வெற்றியின் கோட்பாடுகளை இங்கே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறோம். You are listening to what will make a difference in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை உண்டாகக்கூடிய காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். Now in dealing with Mark chapter 4, Jesus after telling the parable talks about understanding and then he says to him who has more will be given. மார்க் 4ஆம் அதிகாரத்திலே இந்த உவமையை சொன்ன பிறகு புரிந்து கொள்வதை குறித்து இயேசு சொல்லுகிறார். அதன் பிறகு என்ன சொல்லுகிறார்? உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். To him who has more will be given. உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். What does it mean? அதோட அர்த்தம் என்ன? It means to him who has understanding more will be given. இந்த உணர்வு உள்ளவனுக்கு, புத்தி உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். The more understanding a person has, the more will be given. எந்த அளவுக்கு அவன் அதிகம் புரிந்து கொள்கிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். We always thought that the person who has got a lot of money, God is going to give him more money, and the one who doesn't have, God is going to take whatever he's got. நாம என்ன நினைச்சோம்னா அதிக பணம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் இன்னும் அதிக பணத்தை கொடுப்பார், கொஞ்சம் பணம் இருக்கவங்க கிட்ட இருக்கிறதையும் புடுங்கி கொள்வார் என்று. No, that's not what it's saying. It's all about understanding. இதெல்லாம் அத பற்றி சொல்லல, எல்லாம் புத்தி புரிந்து கொள்வதை பற்றி பேசுகிறது. The one who has understanding, more will be given. புரிந்து கொள்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். The one who does not have understanding, he has a hard time keeping whatever he has. ஆனா புத்தி இல்லாதவனுக்கு இருக்கிறதை தக்க வைத்துக் கொள்வது பெரும்பாடா இருக்கும். How true that is. அது எவ்வளவு உண்மை பாருங்கள். So as understanding increases, more will come. ஆகவே இந்த புத்தி பெருகும்போது தான் அதிகம் வருகிறது. Now we went to the next step. அடுத்த கட்டத்துக்கு Where சென்றோம். will more come from? இந்த அதிகம் எங்கிருந்து வரும் என்று பார்த்தோம். He is not going to drop it in packets from heaven. பரலோகத்திலிருந்து பொட்டலம் கட்டி அவர் போட போவதில்லை. If it falls on our head will break. தலையில விழுந்தா தலை மண்டை உடைஞ்சிரும். So no, don't be looking up there in heaven. ஆகவே வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காதீங்க. Nothing is going to fall from there. எதுவுமே அங்கிருந்து விழ போகிறது இல்லை. Maybe just rain. ஒருவேளை மழை பெய்யலாம். Nothing else. அதை தவிர வேற ஒண்ணும் வராது. Where is money? பணம் எங்க இருக்கிறது? Not up there. அங்க இல்ல. Not printed there. அங்க அச்சடிக்கப்படல. Printed right here. இங்க தான் அச்சடிக்கப்படுகிறது. How does it come to you? எப்படி அது உங்க கையில வருகிறது? It is not kept in street corners by the post box for you to pick up. தெருமுனையில போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல வைக்கப்படல, நீங்க போய் எடுத்துக்கொள்ள. For free? இலவசமா. No, it is in the hands of some people who are sitting very tight on it. கிடையாது, சில ஆட்களுடைய கையில இருக்கு, அத மூட்டை கட்டி அது மேலயே பத்திரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. In every nation, in every country, you will find there are some people who are hoarding it and sitting on it and sitting tight on it, not wanting to part with it. ஒவ்வொரு தேசத்துல நீங்கள் பார்க்கலாம், யாரோ ஒரு சிலருடைய கையில அது இருக்கு, அந்த மூட்டை கட்டி அது மேல பத்திரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. I will say it this way. நான் இப்படி சொல்லுவேன். The wealth
of the world is in the hands of a few people. உலகத்தினுடைய ஆஸ்தி ஒரு சில ஆட்கள் கையில தான் இருக்கு. They say millionaires in America are just 1%. என்ன சொல்றாங்க, அமெரிக்கால அந்த கோடீஸ்வரர்கள் வந்து 1% தானா. But they own something like 90% of the wealth of the world. ஆனால் உலகத்தினுடைய 90% ஆஸ்தி அவங்க கையில தான் இருக்கு. It's something like that. அது போல தான் இருக்கு பாருங்க. The wealth of the world is concentrated on just a few people. உலகத்தினுடைய ஆஸ்தி எல்லாம் ஒரு சில ஆட்கள் கையில மட்டும் தான் இருக்கு. They've been busy gathering and busy stacking up, busy hoarding it, busy hiding it. அது சேகரிக்கிறதுல பிஸியா இருக்காங்க, அதை சேர்க்கிறதுல பிஸியா இருக்காங்க, அதை பதுக்கிறதுலயும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. But God has got a great program. ஆனா தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். And I tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், only when you understand God's program you will need the money. தேவனுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு பணம் தேவைப்படும். I need money because I understand God's program. தேவனுடைய திட்டத்தெல்லாம் நான் புரிந்து கொண்டிருக்கேன், ஆகவே எனக்கு பணம் தேவை. I don't know about you. உங்களை பத்தி எனக்கு தெரியல. I understand the big program that God has. தேவன் வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய புரோகிராம் இருக்கு, அது எனக்கு புரிகிறது. You know, I was talking to someone, I said, how will it be if you got 50 crores in hand அன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது கேட்டேன், இப்போ கையில 50 கோடி கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. So no brother, I don't want 50 crores because I wouldn't know what to do with it. அவர் சொன்னார் 50 கோடி வேண்டாம் பிரதர், வந்தா என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. I said if I had 50 crores it will not be enough. நான் சொன்னேன் என் கையில 50 கோடி வந்தாலும் அதுவும் போதாது. Because I got a big program. ஏன்னா பெரிய திட்டமே இருக்கு. Not my program. என்னுடைய திட்டம் அல்ல. I understand God's program. தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்கிறேன். 50 crores or 500 crores or 5000 crores, I can put a budget for any number of crores. 50 கோடி 500 கோடி 5000 கோடி எவ்வளவு வந்தாலும் என்னால பட்ஜெட் போட முடியும். Because I have understanding. ஏனென்றால் எனக்கு புத்தி இருக்கிறது. I'm growing more and more in understanding. நான் இந்த புத்தியிலே அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். There was a time that I thought that nothing is possible. பாருங்க, ஒரு காலத்துல நான் யோசித்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. This poor little Indian complex. அதாவது நம்மால எதுவுமே முடியாதுன்னு யோசித்தேன். என்ன ஏழை இந்தியன், I come from a poor country and poor background, poor everything. ஏழை பின்னணியிலிருந்து வந்திருக்கேன், ஏழை தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். This is the way a typical Indian thinking goes. ஒரு சராசரி கிறிஸ்தவனா இப்படி இந்தியன்னா இப்படி தான் யோசிக்கிறான். But then as I came to know Jesus and the word, ஆனால் இயேசுவை தேவனுடைய வார்த்தையை நான் அறிந்து கொண்டபோது I find that understanding is increasing. புத்தி பெருகிறதை பார்க்கிறேன். And now I understand where the money is going to come from. இப்போ எனக்கு புரிகிறது பணம் எங்க இருந்து வர போகிறது என்று. You know, that is why I'm not jealous about those who have stacks and stacks of it. ஆகவே தான் பணத்தை மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்களே, அவங்க மீது எனக்கு பொறாமை இல்ல. I read it in Economic Times. எகனாமிக் டைம்ஸ்ல அத பத்தி வாசிக்கிறேன். I know how much everybody's got. எல்லாரும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறேன். But then I know who is it going to come to. ஆனா இதுவும் தெரியும் அது யார்கிட்ட வர போகுதுன்னு. It is going to come into the hands of people that have understanding. புத்தி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் கைகளிலே அது வர போகிறது. Because God wants the resources of this world to be in the hands of those who can use it with understanding. ஏனென்றால் இந்த உலகத்தின் வளங்கள் யார் புத்தி இருந்து அதை புத்தியோடு பயன்படுத்த முடியுமோ அவர்கள் கையிலே போக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். That's why we've been talking about how the wealth of the wicked is stored up for the righteous. ஆகவே தான் பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். But then in Deuteronomy it says, பிறகு உபாகமத்திலே சொல்லுகிறது, in verse 18, remember the Lord your God, for it is he who gives you the power to get wealth, that he may establish his covenant which he swore to your fathers as it is this day. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். Now this verse is packed with a lot of stuff. இந்த வசனத்துல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. But it gives us most importantly the reason for prosperity. ஆனா எல்லாவற்றோட முக்கியமாக நாம் செழிப்பதற்கான காரணத்தை இது நமக்கு கொடுக்கிறது. See, God puts it right there. ஆனால் தேவன் அங்கேயே அதை வச்சிருக்காரு. The problem is people don't look hard enough. பிரச்சனை என்னன்னா மக்கள் அந்த அளவுக்கு அதை பார்ப்பதில்லை. Don't allow the Holy Spirit to help you to see it. அதை பார்க்க ஆவியானவர் உதவி செய்ய அனுமதிப்பதில்லை. You see, the word says God gives you the power to get wealth. வசனம் சொல்லுகிறது ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தேவன் தான் கொடுக்கிறார். Why do you need wealth? ஏன் ஐஸ்வரியம் தேவை? No, the Bible doesn't say God gives you enough to buy your rice and dal. போதுமான அளவுக்கு அரிசியும் பருப்பும் வாங்க ஆண்டவர் கொடுக்கிறான்னு சொல்லல வேதம். That's what everybody is preaching. எல்லாரும் அப்படி தான் பிரசங்கம் பண்றாங்க. That God will give you just enough to buy what you need for today. இன்னைக்கு உனக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் தான் ஆண்டவர் கொடுப்பார். That's all. அவ்வளவுதான்.
No more. அதுக்கு மேல கிடையவே But கிடையாது. that's not in the Bible. ஆனா அது வேதத்துல இல்ல. That's in their religious mind. அது அவருடைய மதத்துல ஊறி இருக்க மனசுல The இருக்கு. Bible says God gives you the power to get wealth. ஆனா வேதம் சொல்லுது தேவன் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்று. Everybody say get wealth. எல்லாம் சொல்லுங்க பலனை ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன். Sambadika belan. To get wealth. சம்பாதிக்க பலன். The ability to get wealth. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன். Why would you need wealth? ஏன் உங்களுக்கு ஐஸ்வரியம் தேவை? Why does God give you the ability? ஏன் அந்த பலனை தேவன் கொடுக்கிறார்? Now you didn't ask for wealth. You are just most Christians who say my rice and dal and that's enough, Lord, and I'll be thankful forever. ஐஸ்வரியத்தை நீங்க கேட்கல. நீங்களும் अनेक கிறிஸ்தவங்கள மாதிரி ஆண்டவரே எனக்கு தேவையான அரிசி பருப்பு இருந்தா போதும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்றீங்க. But Bible says that he will give you the wealth. ஆனா வேதம் சொல்லுது அவர் ஐஸ்வரியத்தை கொடுப்பார்னு. Why when you are not so interested in health, God is interested in giving you wealth? இந்த ஆஸ்தி ஐஸ்வரியத்தை உங்களுக்கு நீ பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லாத இருக்கும்போது தேவன் அதை கொடுக்கிறேன்றாரே எதற்கு? Why? ஏன்? The answer is right there. பதில் அங்கே இருக்கு. In order to establish the covenant that he made with the forefathers. முற்பிதாக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. Who is the forefather? யார் அந்த முற்பிதா? Abraham. ஆபிரகாம். What is the covenant? அது என்ன உடன்படிக்கை? I will bless you and make you a blessing. நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவேன். Genesis chapter 12 verse 2 and 3 says that talks about how he will be made a blessing. ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே எப்படி ஆசீர்வாதமாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now when it says I'll bless you and make you a blessing, நான் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவேன் என்று சொன்னபோது it doesn't mean that Abraham will be going around dishing out money for all the poor and giving some few pennies for everybody. ஆபிரகாம் ஊரூரா போய் எல்லாருக்கும் கையில இந்த காசை எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பான் அப்படி ஒண்ணும் சொல்லல. He's just helping the poor and all that. ஏழைகளுக்கு எல்லாம் போய் உதவி செய்வான் அவன். How would God take Abraham and bless him and make him a blessing? தேவன் ஆபிரகாமை எடுத்து எப்படி ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வாதமாய் ஆக்க போகிறார்? You know how? The greatest way to make a person a blessing to the world is to allow him to take the greatest good news of Jesus Christ to the world. That's the best thing that you can give to the world. ஒரு மனுஷன் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்யலாம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் அவன் கொண்டு போய் சொல்லலாம். I may give rice and milk powder. நான் அரிசியும் பால் பவுடரும் ஒருவேளை கொடுக்கலாம். But that will never be enough. ஆனா அதெல்லாம் போதவே போதாது. Tomorrow more people will be here for rice and milk powder. நாளைக்கு அரிசி பருப்பு வேணும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. And if you don't give, they'll complain. கொடுக்கலனா அதுக்கு வேற கம்ப்ளைன்ட். That is why I don't give rice and milk powder. நான் அரிசி பால் பவுடர்லாம் கொடுக்கிறது இல்ல. But I give something better. ஆனா அதை விட சிறந்ததை கொடுக்கிறேன். The one who made the rice and milk powder. அரிசியும் பருப்பையும் உண்டாக்குனாரே அவரை கொடுக்கிறேன். I preach Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன். That is the real way to be a blessing. ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் இதுதான் மெய்யான வழி. You want to be a real blessing to the world? நீங்க உலகத்துக்கு மெய்யான ஆசீர்வாதமா இருக்கணுமா? Send the gospel. சுவிசேஷத்தை அனுப்புங்க. You want to bless others? மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? Have a part in sending the gospel to those that have never heard. சுவிசேஷத்தை கேள்விப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதிலே நீங்கள் ஒரு பங்காய் இருங்கள். That is why God will give you wealth. இதற்காக தான் தேவன் ஆஸ்தியை கொடுக்கிறார். Now I'm going to be talking about this because this is the key to getting wealth. பாருங்க இத பத்தி ஏன் பேச போறோம் சொன்னா ஆஸ்தியை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் திறவுகோல் போல இருக்கு. Wealth has a reason. ஆஸ்திக்கு ஒரு காரணம் இருக்கு. Now listen to me, I am not today talking about how God will meet your needs. பாருங்க கவனிங்க தேவன் எப்படி உங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அத பத்தி நான் பேச வரல. I've gone past that stage now. அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி வந்தாச்சு. Sometimes we preach on that because people just want their needs to be met. சில சமயத்துல அத பத்தி ஏன் பேசுறோம்னா மக்களுடைய தேவைகளை சந்திக்கணும்ல அதுக்காக. So we are addressing their needs. ஆகவே அந்த தேவைகளை குறித்து பேசுகிறோம். But we have talked about it so much, let's go to the next step. அத பத்தி நிறைய பேசிட்டோம். ஆகவே அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். Forget about your needs, they are so small. தேவைகளை மறந்துடுங்க. தேவைகள் ரொம்ப சின்னது. They're so little. ரொம்ப அற்பம் அதெல்லாம். Not worth even talking about. அத பத்தி பேசுறது கூட தகுதி இல்ல. Hello. Your needs are so little. உங்களுடைய தேவைகள் ரொம்ப கொஞ்சம். My needs are so little. என்னுடைய தேவை கூட ரொம்ப கம்மி தான். Oh, you may say, well brother, I need 10 lakhs brother. நீங்க சொல்லலாம் brother எனக்கு 10 லட்சம் தேவையாச்சேன்னு. That's little, that's one with a few zeros. பாருங்க அது ரொம்ப கம்மி. ஒரு ஒன்னு போட்டுட்டு பக்கத்துல பல பூஜ்ஜியங்கள் அவ்வளவுதான். Only about this much if you write it down. எழுதுனா இவ்வளவு தான் வரும். So 10 lakhs is only this much. 10 லட்சம் இவ்வளவுதான். Hello. It's not much. அது நிறைய ஒண்ணும் கிடையாது. Your needs are not much. உங்களுடைய தேவைகள் அதிகம் இல்ல. We are not talking about how God will meet your needs. எப்படி தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நான் பேசவில்லை. And even when the Bible talks about God meeting your needs, it says he will meet your needs according to his riches. That is 1 plus many zeros. You can stretch the zeros from here as far as east is from the west. It will never end. உங்கள் தேவைகளை சந்திப்பதை குறித்து வேதம் பேசும்போது கூட அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் தேவைகளை சந்திப்பார் தான் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? 1 போட்டுட்டு பக்கத்துல எவ்வளவு ஜீரோ போடலாம்
கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு போட்டுங்க. Hello. Unending. முடிவே கிடையாது அதுக்கு. According to that only he will meet your needs. அதன்படி தான் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். He just refuses to go along with our Christian mentality of beggarliness. நம்முடைய கிறிஸ்தவ மனப்பான்மை பிச்சைக்காரன் மனப்பான்மை இருக்கு, அதுக்கும் ஆண்டவருக்கு ஒத்தே வராது. God doesn't want to bend over and just listen to us the way we are. நாம இப்படிலாம் புலம்புறமே அதெல்லாம் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்க போவதில்லை. No, God wants you to incline your ears so that you may listen to what he is saying. உங்கள் காதுகளை நீங்கள் சாய்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். He will meet your needs and he can meet your needs only one way, according to his riches, not according to your anything. அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், அதுவும் ஒரே ஒரு வழியிலே தான் சந்திப்பார். அது என்ன? அவருடைய அளவற்ற ஐஸ்வரியத்தின்படி தான் சந்திப்பார். So even for your needs to be met, you need to understand how God works. ஆக உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் கூட தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You know when your needs are going to be met. உங்களுடைய தேவைகள் எப்போ சந்திக்கப்பட போகிறது தெரியுமா? Your needs are not going to be met as long as you live for yourself. நீங்கள் உங்களுக்காக வாழ்கிற வரையிலே உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. As long as you are praying about you and your two and your wife and your two children and say, well God, if you just help us this and help us with that and take care of us, we'll be forever grateful. You know, it's not going to come through. ஆண்டவரே எனக்கு என் மனைவிக்கு என் ரெண்டு பிள்ளைகளுக்கு இது வேணும் அது வேணும் இது இருந்தா போதும் அது இருந்தா போதும் சொல்ற வரைக்கும் அது கிடைக்காது. Why? ஏன்? Because God doesn't work that way. ஏன்னா தேவன் அப்படியெல்லாம் வேலை செய்வதில்லை. God doesn't say, well I'll just pay your fees and buy your rice and dal and just give you enough to get by. You know, it doesn't work that way. சரி நான் உனக்கு ஃபீஸ் காசு கொடுக்கிறேன், அரிசி பருப்பு காசு கொடுக்கிறேன், இந்த செலவு காசு கொடுக்கிறேன், அது உனக்கு போதும்னு ஆண்டவர் அப்படியே செய்யறது கிடையாது. I am sorry if I disappointed you. ஒரு சிலருக்கு ஏமாற்றமா இருந்தா வருந்துகிறேன். If you live on that level, your needs will never ever be met. நீங்கள் இந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் தேவைகள் ஒருபோதும் சந்திக்கப்பட முடியாது. You know when your needs will be met? உங்களுடைய தேவைகள் எப்போ சந்திக்கப்பட முடியும் தெரியுமா? It will be met when you get an understanding about how God works. தேவன் எவ்வாறு கிரியை செய்கிறார் என்ற அறிவு அந்த புத்தி உங்களுக்கு உண்டாகும் போதுதான். The only way that God will supply your need is according to his riches. தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரே வழி என்னவென்றால் அவருடைய ஐஸ்வரியத்தின்படிதான். Then you need to understand his riches. அப்போனால் நீங்கள் அவருடைய ஐஸ்வரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். And then why he wants to give you that much riches. பிறகு ஏன் அவ்வளவு ஐஸ்வரியத்தை கொடுக்க விரும்புகிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும். Here you are not even interested but he is insisting. பாருங்க உங்களுக்கு அதுல ஆர்வம் கூட கிடையாது ஆனா ஆண்டவர் அதை வலியுறுத்துகிறார். And I say to you that because he is insisting you better listen. அவர் அதை வலியுறுத்துகிறனால நான் சொல்றேன் நீங்க தயவு செய்து கவனியுங்கள். He is insisting that he will meet your needs only according to that standard because you got to fit in with the whole program of God. உங்களுடைய தேவைகளை அவருடைய ஐஸ்வரியத்தின்படி சந்திப்பேன் அவர் வலியுறுத்துறார். ஏன் சொன்னா தேவனுடைய ஒட்டுமொத்த திட்டத்திலே நீங்களும் காணப்பட வேண்டும். You don't want to be part of that program my friend. Then you can live your life the way you've been living. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியை நீங்க இருக்க விரும்பலன்னு சொன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளலாம். Or some of you are looking at me, I'm in big trouble, come into this church. சில அப்படியே பாக்குறீங்க இந்த கோயிலுக்கு வந்து பிரச்சனைல மாட்டிட்டோம் போலயே. Looks like I'm going to be changed completely. நான் சுத்தமா மாறிடுவோம் போலயே. Just can't be like I used to be. நான் இருந்தது போல இருக்க முடியாது இனிமே. That's why in the Old Testament times the people were told to never come in one way and go back the same way into the worship. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது உள்ள வரும்போது எப்படி வரீங்களோ அதே விதமா வெளியே போக கூடாதுன்னு. Not through the same door. அதே வழி மூலமா. Just to indicate that you should not go back the same way you came in. அதாவது எப்படி வந்தீங்களோ அதே போல போக கூடாது என்பதே அப்படி குறிப்பாய் சொல்லப்படுகிறது. We have gone to church long enough for 30 years, 40 years and 50 years and came back exactly as we were all the time. 30 40 50 வருஷமா சபைக்கு போயிட்டு எப்போதுமே எப்படி போனோமோ அதே மாதிரி தான் திரும்ப வந்திருக்கோம். We are the same yesterday, today and forever. நாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்கள். God forgive us. கர்த்தர் தான் நம்ம மன்னிக்கணும். I have determined that my ministry will be such that if you walked into this door you may be going through the same door but you will not go out the same person. நீங்க இந்த சபைக்குள்ள வந்தால் ஒருவேளை இந்த வாசல் வழியா வந்திருக்கலாம் அப்படியே கூட திரும்பி போகலாம் ஆனால் நீங்கள் வந்த வண்ணமே போக கூடாது என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். You will either hate me or love me. ஒண்ணு என்ன வெறுப்பீங்க இல்லாட்டி நேசிப்பீங்க. There's no neutrality about it. நான் நடுவுல இருக்கேன்னு சொல்லவே முடியாது. Because I am not here to please you. ஏனென்றால் உங்களை திருப்திப்படுத்த நான் இங்க இல்லை. I am not here to please anybody. யாரையும் திருப்திப்படுத்த நான் இங்க இல்லை. I am here to preach the revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை பிரசங்கிக்க நான் இங்க இருக்கிறேன். I am here to tell you what the word says. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை சொல்ல நான் இருக்கிறேன். God says, தேவன் சொல்லுகிறார், I give you the power to get wealth. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை நான் உனக்கு தருகிறேன். Some of us are so religious, oh God, no wealth and all, Lord, just a little bit. I'm not asking much, this is enough. நம்ம சில பக்தியில ரொம்ப ஊறி போய்ட்டோம். ஆண்டவரே ஆஸ்தி ஐஸ்வரியலாம் வேணாம் ஆண்டவரே கொஞ்சோண்டு இருந்தா போதும்.
God says, no, I can't work like ஆண்டவர் that. சொல்றார் இப்படி எல்லாம் என்னால வேலை செய்ய முடியாது. I am not in the business of paying your children's fees and just paying your rent and giving your clothes and all that. உன் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, சாப்பாட்டுக்கு, துணிமணிக்கு இதுக்கு மட்டும் காசு கொடுக்கிற வேலையில நான் இல்ல. No. கிடையாது. I am only in the business of meeting your needs, supplying your needs according to my standards. உன்னுடைய தேவைகளை என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி சந்திக்க மட்டும் தான் நான் இருக்கிறேன். If you don't want to live by my standards, then don't come to me. You try to live in your sweat and your labor. You go out and work and earn your money and live by that. என்னுடைய ஐஸ்வரியத்தின்படி வாழ இஷ்டம் இல்லன்னு சொன்னா பிறகு நீ சொல்லலையா மாடா ஒழிச்சு ஓடாதேனா அதே போல நீ இருந்துக்கோ. You live by your sweat. உன்னுடைய வேர்வை சிந்தி வாழு. You don't want to live by my blessing, live by your sweat. என்னுடைய ஆசீர்வாதத்தின்படி வாழ விரும்பினா உன்னுடைய வேர்வின்படி வாழு. Because that's the way most people are living. அநேகர் இன்றைக்கு அப்படிதான் வாழுகிறார்கள். Determine today that you will live by the riches of God. ஆமென். இன்றைக்கு தீர்மானியுங்கள் நான் தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி வாழ்வேன் என்று. When you are in God's plan, நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் when இருக்கும்போது you understand the reason for wealth and riches, ஆஸ்தியும் ஐஸ்வரியம் ஏன் என்ற காரணத்தை புரிந்து கொள்ளும்போது then your needs are automatically met. பிறகுடைய தேவைகள் தானாக You சந்திக்கப்படுகிறது. will find that when you have the wealth to do what God tells you, then your needs are nothing. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஆஸ்தி உங்களுக்கு உண்டாகும் போது பிறகு உங்க தேவையெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். Are you there? இருக்கீங்களா? That's the only way God works. தேவன் இப்படி மட்டும் தான் வேலை செய்கிறார். Do you understand that? புரியுதா உங்களுக்கு? So don't pray those silly prayers. ஆகவே அந்த அற்பமான ஜெபத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. God, I am not asking so much. ஆண்டவரே நான் அதிகமாலாம் ஒண்ணும் கேட்கல. One person says, Lord, I am not greedy. ஒருத்தர் சொன்னா ஆண்டவரே எனக்கு பேராசைலாம் ஒண்ணும் கிடையாது. He thinks there is a medal for not being greedy. பேராசையா இல்லாம இருந்தா அதுக்கு ஒரு மெடல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாரு அவர். God says, you better desire to have wealth and riches. ஆண்டவன் சொல்ற ஆஸ்தியும் ஐஸ்வரியம் வேணும்னு விரும்பு. And you understand the purpose? அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள். Because I have a purpose. ஏன்னா எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. What is the purpose? என்ன நோக்கம்? What is the purpose? இந்த நோக்கம் என்ன? How God will make Abraham a blessing? தேவன் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வாதமாக்க போகிறார்? Because through Abraham Jesus will come. என்றால் ஆபிரகாம் மூலமா இயேசு வருவார். Through Jesus will salvation come. இயேசு மூலமா ரட்சிப்பு வரும். To the whole world. முழு உலகத்துக்கும். So in you shall all the families of the earth be blessed. ஆக உனக்குள்ளே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். I'm going to bless you because in you all the families will be blessed. உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஏன்னா உனக்குள்ளே பூமியில் உள்ள எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். And I say to you, God will bless you because in and through you will the families of India and the world be blessed with the gospel of Jesus Christ. நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்று சொன்னால் உங்கள் மூலமாய் உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே இந்தியா முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். If you say, well, I'm not concerned about all that, Lord. I'm just worried about my rent next month. ஆண்டவரே இத பத்தி எல்லாம் நமக்கு கவலையே இல்ல. அடுத்த மாசம் வாடகை கட்டினா போதும். அது கவலை தான் எனக்கு. Then you live from the first of the month to the first of the next month. அப்படினா இந்த முதல் தேதியில இருந்து அடுத்த முதல் தேதிக்குள்ள அப்படி தான் வாழ்க்கை இருக்கும். I can't help you. உதவி செய்ய முடியாது. That doesn't fit into my program. ஆண்டவர் சொல்ல என்னுடைய திட்டத்துல இது சரிப்பட்டு வராது. No, I just can't merge with my program. என்னுடைய நிகழ்ச்சியோட அது ஒத்தே வராது அது. My program is greater. என்னுடைய திட்டம்லாம் ரொம்ப பெருசு. Sent my son all the way from heaven. வானத்துல இருந்து என் குமாரனை அனுப்பினேன். Died on the cross. அவர் சிலுவையில மரித்தார். Gave his life. தம்முடைய ஜீவனை கொடுத்தார். And you don't even care about this. அத பத்தி அக்கறையே கிடையாது. You don't even want to tell it to the world. உலகத்துக்கு அத சொல்லணும்னு எண்ணம் கூட கிடையாது. You don't even want to put what is in God's heart as number one priority and make it your number one priority. தேவனுடைய மனதிலே எது முதலிடத்தில் இருக்கிறதோ அதை உன்னுடைய மனதிலே முதலிடத்தை தர உனக்கு இஷ்டமே இல்ல. Your first priority is your rice and dal. உனக்கு முதல்ல என்ன தோணுது? என் வீட்டு அரிசியும் பருப்பும் தான். Your salary. உன்னுடைய சம்பளம். Your money to pay make your payments. நான் இத செலவெல்லாம் இருக்கு அத கட்ட பணம் எனக்கு. You are not concerned about telling the gospel to the world. ஆனா உலகமெங்கும் சுவிசேஷத்தை சொல்லணுமே அந்த அக்கறை இல்ல. But God says, I will bless you and make you a blessing because in you all the families of the earth will be blessed and this is the only way I work. ஆனா தேவன் சொல்றா உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஏன்னா உனக்குள்ளே பூமியில எல்லா வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி மட்டும் தான் என்னால் ஆசீர்வதிக்க முடியும். Hello. Are you there? இருக்கீங்களா? That's the only way. இது மட்டும் தான் வழி. Why should I live? ஏன் நான் வாழ வேண்டும்? Because the families of this nation and families of the world must be blessed. ஏனென்றால் இந்த தேசத்தின் குடும்பங்கள் இந்த உலகத்தின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். Why should you live well? ஏன் நீங்கள் நன்றாய் வாழ வேண்டும்? Why should you prosper? ஏன் நீங்கள் செழிக்க வேண்டும்? Why should you do well? ஏன் நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும்? Because you should be in a position to send the gospel to the houses
in every nook and corner of this nation and around the world. ஏனென்றால் இந்த தேசத்திலே உலகத்திலே எல்லா இடத்திலும் மூலை முடுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சுவிசேஷத்தை நீங்கள் அனுப்பக்கூடியவர்களாய் இருக்க How வேண்டும். many of you say, I want to be a blessing like எத்தனை that? பேர் சொல்றீங்க அது போல I ஆசீர்வாதமாக want to இருக்க be a விரும்புகிறேன். blessing. இது போல ஆசீர்வாதமாக இருக்க Then I விரும்புகிறேன். say to you, dedicate the work of your hands for that purpose. அப்படியே நான் சொல்றேன், அதற்காகவே உங்கள் கையின் வேலைகளை பிரதிஷ்டை பண்ணுங்க. Dedicate your education for that உங்களுடைய purpose. கல்வியை அதற்காக பிரதிஷ்டை பண்ணுங்கள். Dedicate your abilities for that purpose. உங்களுடைய திறமைகளை அதற்காக பிரதிஷ்டை பண்ணுங்கள். Dedicate your years of your life, the prime of your life, for that purpose. உங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த வருடங்களை அதற்கென்று அர்ப்பணியுங்கள். Dedicate your business for that purpose. உங்களுடைய வியாபாரத்தை அதற்காக அர்ப்பணியுங்கள். Dedicate everything that you have for that purpose. உங்களிடத்தில் இருக்க எல்லாவற்றையும் அந்த நோக்கத்துக்காக அர்ப்பணியுங்கள். So that the gospel of Jesus Christ may go forth to every house. அப்பொழுதுதான் இயேசுவின் சுவிசேஷம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் செல்லும். When you live like that, அப்படி நீங்கள் வாழும்போது God just keeps pouring more and more and more into your life because He likes you, because you like His program and you are part of His program. தேவனுடைய திட்டம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது, அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கிறீர்கள், அதற்கு நீங்கள் கொடுக்கிறதுனால ஆண்டவர் உங்களுக்கு கொட்டிக்கொண்டே இருப்பார். That's why this book is a book of understanding. ஆகவே தான் இந்த புத்தகம் புத்தியை கொடுக்கிற புத்தகமாக It இருக்கிறது. gives me the understanding இது எனக்கு புத்தியை தருகிறது. about money, பணத்தை குறித்து, about wealth, ஆஸ்தியை about குறித்து, finances, பணத்தை குறித்து, about why I need the finances like the way God wants to give it to me, in proportions that God wants to give to me. தேவன் எனக்கு இவ்வளவு கொடுக்க விரும்புகிறாரே, ஏன் அவ்வளவு கொடுக்க விரும்புகிறார் என்பதை குறித்த புத்தியை தருகிறது. God wants to take it from the wicked and give it to us. தேவன் பொல்லாதவங்க கையிலிருந்து எடுத்து நமக்கு கொடுக்க விரும்புகிறார். Why? ஏன்? Why take it from him and give it to us if we are as wicked as he is, அவனை போலவே in hoarding it? பாருங்க, அவனை போலவே நாமளும் பொல்லாதவங்களா பதுக்கி வைக்கிறவங்களா இருந்தா எதுக்கு அங்கிருந்து எடுத்து நம்ம கையில ஆண்டவர் கொடுக்கணும்? If we are as bad as the guy is, in keeping it for ourselves only, if we have to live by that philosophy, why would God want to give it to us? அவனை போலவே நாம் நமக்காக அதை பதுக்கி வைக்கிற ஆட்களா இருந்தா பிறகு ஏன் தேவன் அவங்ககிட்ட இருந்து எடுத்து நம்ம கையில கொடுக்கணும்? That's why James says, அதுதான் யாக்கோபு சொல்லுகிறார், you ask and don't receive because you want to consume it upon your own lust. நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க ஏன் சொன்னா நீங்கள் இச்சித்து கேட்கிறீர்கள் என்று. He says you just want to eat it yourself. அது நீங்களே எல்லாத்தையும் சாப்பிடணும்னு கேக்குறீங்க. You just want it for yourself. உங்களுக்கு வேணும். You don't understand God's plan. தேவனுடைய நோக்கங்கள் உங்களுக்கு புரியவில்லை. You don't understand the great and grand purpose of God. தேவனுடைய மாபெரும் திட்டங்கள் நோக்கங்கள் உங்களுக்கு புரியவில்லை. You don't understand that you are meant to be a blessing, a channel of blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்க வேணும், அது உங்களுக்கு புரியவில்லை. You are in the business of closing up and clogging up the channel. வாய்க்கால அடைக்கிறது, மூடுறது, தடுக்கிறது, இதுலயே இருக்கீங்க. So that nothing leaks out. எதுவுமே லீக் ஆயிட கூடாதுன்னு. And then God says, no, I don't work like that. தேவன் சொல்ல, நான் இப்படி எல்லாம் வேலை செய்யறது The கிடையாது. only reason God has to take from the other guy and give it to you is because you will give it for what matters. அடுத்தவங்க கையிலிருந்து எடுத்து தேவன் உங்க கையில கொடுக்கறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுமா? அது எதற்கு தேவையோ அதுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்பதற்காக தான். I have explained to you how it is justified to take it from him. பாருங்க, நான் உங்களுக்கு விளக்கி சொன்னலையே, அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறது நியாயம்தான்னு. He earned it by unjust usury and extortion. அநியாய வட்டி இது போன்ற காரியங்களால அவன் சம்பாதிச்சான் அதை. And he uses it for wrong things. அதை தவறான காரியங்களுக்காக பயன்படுத்துகிறான். He uses it to accomplish his own purposes. தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளும்படி அதை பயன்படுத்துகிறான். But the earth and the fullness thereof belongs to the Lord. ஆனால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. God is going to look at the man who's sitting on all of it and say, hey, that's mine. அது மேல மூட்டை கட்டி உட்கார்ந்திருக்கானே, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இதெல்லாம் என்னுடையது. A lot of rich people are going to cry. நிறைய பணக்காரங்க அழ போறாங்க. Oh no, this is mine. இல்ல, இதெல்லாம் என்னுடையது. That is why in James chapter 5, ஆகவே தான் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே, read with me in James chapter 5. வாசிப்போம் அதை. Come now, you rich, weep and howl for your miseries that are coming upon you. ஐஸ்வரியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் ஒரு நிர்பந்த நிமித்தம் அலறி அழுங்கள். What is the misery that is coming upon them? அவங்க மேல் என்ன நிர்பந்தம் வருகிறது? Listen to this. கவனிங்க. Your riches are corrupted, your garments are moth eaten. உங்கள் ஐஸ்வரியம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. Your gold and silver are corroded, and their corrosion will be a witness against you and will eat your flesh like fire. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். You have heaped up treasure in the last days. கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். Why will they cry? ஏன் அழுவார்கள்? Why will the rich weep? ஏன் ஐஸ்வரியவான்கள் அலறுவார்கள்?
It gives us an indication. அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறது. They have heaped up treasure in the last days. கடைசி நாளிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தார்கள். The last days is very important. இந்த கடைசி நாட்கள் ரொம்ப முக்கியம். Because the last days are the days in which the gospel must reach every single person. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் தான் சுவிசேஷம் ஒவ்வொரு நபரையும் சென்றடைய வேண்டும். Before the grand finale, the grand coming of Jesus Christ into this world in his second coming, இயேசுவானவர் இரண்டாவது முறையாக திரும்ப இந்த உலகத்துக்குள்ளே வருவதற்கு முன்பாக the gospel of the kingdom must be preached to the ends of this earth. ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Then will the end come, it says. அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்கிறது. So we are coming near the end. ஆகவே முடிவு கிட்ட வந்துட்டோம் நாம. And I believe very soon this is going to happen. வெகு சீக்கிரத்தில் இது நடைபெற போகிறது என்று நான் நம்புகிறேன். That is why I am preparing your hearts now. ஆகவே உங்கள் உள்ளங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். And the rich are going to weep and cry because they are going to lose what they've got. ஐஸ்வரியவான்கள் அலறி அழப்பறாங்க. ஏன்னா இருக்குறதெல்லாம் போக போகுது. Why will they lose it? ஏன் இதெல்லாம் போக போகுது? Because they've had it for so long, they never did anything with it. இத்தனை காலம் அதை வைத்திருந்தார்கள், ஆனால் அதை கொண்டு எதையுமே செய்யவில்லை. Finally it's going to come into the hands of people who will do something with it. கடைசியிலே அதை கொண்டு எதையாவது செய்யக்கூடிய மக்கள் கையில் அது வரப்போகிறது. How many of you think it is only right for God to take the money that he has put in the world, the gold and silver that he has put, to achieve his purposes? எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் அந்த உலகத்திலே பணத்தையும் பொன்னையும் வெள்ளியும் வைத்திருக்கிறார், அதை அவருடைய நோக்கங்களுக்காக அவர் எடுத்து கொடுப்பது நியாயம்தான். It's completely justified and fully justified. அது முற்றிலும் சரிதான், முற்றிலும் நியாயம்தான். Now let's look at some more. இப்போ இன்னும் மேல சில காரியங்களை பார்ப்போம். You know, the thing is we need to try to understand these things. இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Now why would it be given to you? ஏன் Why would it be given to you? ஏன் அது உங்களுக்கு கொடுக்கப்படும்? Because you have demonstrated that you are a channel. ஏனென்றால் நீங்கள் ஒரு வாய்க்கால் என்பதை நீங்கள் நிரூபித்து காண்பித்து விட்டீர்கள். That is why it is important that you be a giver. ஆகவே தான் நீங்கள் கொடுக்கிறவராய் இருக்கிறது அவ்வளவு முக்கியம். When you release, when you are in the business of giving, then you are demonstrating by your very lifestyle that you are not like the other man, that if it was in your hand that you will be giving. நீங்கள் கொடுத்து வாழும்போது என்ன காண்பிக்கிறீர்கள்? அவனை போல நான் கிடையாது, என் கையில் இருந்தா நான் கொடுப்பேன் என்பதை காண்பிக்கிறீர்கள். Now some people are like this. Well, I told God, brother, that if I had I will give. சில எப்படின்னா ஆண்டவர்ட்ட நான் சொல்லிட்டேங்க, இருந்தா கொடுப்பேன் ஆண்டவரே. No, we are not talking about what you told God. நீங்க ஆண்டவர்ட்ட என்ன சொன்னீங்க நான் சொல்லிட்டு இல்லைங்க. It is talking about how you live. நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள்? How do you live? எப்படி நீங்கள் வாழுகிறீர்கள்? Are you demonstrating by your life that you are a different kind of person? நான் வித்தியாசமானவன் என்பதை உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் காண்பிக்கிறீர்களா? Now this is where we're coming to where the rubber meets the road now. பாருங்க இது வந்து கொஞ்சம் உரசுற இடமா இருக்கும் அது. So sit up straight. கொஞ்சம் நேரா உட்காருங்க. Don't run away. ஓடிராதீங்க. Because I'm going to get to you now. ஏனா வந்து பிடிக்க போறவங்களே. Because you know, like I said, you can't come in and go back the same way. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க உள்ள எப்படி வந்தீங்களோ அதே போல திரும்ப போக முடியாது. Something has to happen. ஏதாவது நடக்க வேணும். And we have only about 25 minutes left to happen. ஏதாவது நடக்கணும்னா இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. I am on schedule. I am working on it. ஆகவே நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் கரெக்ட்டா. Before I come here, I get prepared and come, you know, ready to deal with it. நீங்க வரதுக்கு முன்னாடியே அதெல்லாம் யோசித்து தயாரா தான் வரேன் நான். Amen. Amen. So I am on schedule. I'm working on it. ஆவே நேரப்படி வேலையை செஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கேன் நான். I told you the other day, I'm like a good farmer, you know, I know what I'm doing. அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, நல்ல விவசாயி போல நான் இருக்கேன், நான் என்ன செய்றேன்னு எனக்கு தெரியும். So let's get to the point. ஆவே விஷயத்துக்கு வருவோம். Now people are always upset at preachers that speak about giving. பாருங்க மக்களுக்கு விசுவாசிகளுக்கு கொடுங்கன்னு சொல்ற பிரசங்கியார் மேல எப்போதும் ஒரு கோபம். Now sometimes I blame the preachers also because they're simply saying give but never preach and explain anything. சில சமயத்துல பிரசங்கியார்லாம் அப்படி தான் இருக்காங்க பாருங்க, கொடுங்கன்றாங்களே தவிர எதையுமே விளக்கி சொல்றது இல்ல. So I have taken another approach. I never say give, I simply preach why we give. ஆகவே நான் இன்னொரு அணுகுமுறை எடுக்கிறேன். அது என்னன்னா கொடுங்கன்னு சொல்றதே கிடையாது, ஏன் கொடுக்கணும் அத பிரசங்கம் பண்றேன். We never ask anything from you. We always tell you what God's great plan and purpose is. நான் ஒருபோதும் உங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்பதே கிடையாது, மாறாக தேவனுடைய மாபெரும் திட்டமும் என்ன என்பதை தான் எடுத்து சொல்லுகிறேன். Because I know that when you understand, then giving becomes easy. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் கொடுப்பது சுலபமாகிறது. When you don't understand, you know, then you have to do something like some people do. ஒண்ணும் புரியலனா தான் சில ஆட்கள் செய்றாங்களா அது போல செய்ய வேண்டியதா இருக்கும். They told me in one church they closed all the doors and said you cannot leave until we have so much money today. ஒரு சபையில எப்படி பண்ணாங்களா, எல்லா கதவையும் சாத்திட்டு இன்னைக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், கொடுக்கலனா யாரும் வெளிய போக முடியாது. That is not offering, that is daylight robbery. அது காணிக்கை இல்ல, பகர் கொள்ளை.
that is taking money at gunpoint. துப்பையை காட்டி மிரட்டி பணம் பறிக்கிற மாதிரி அது. Our door is always open. அதுவே நம்ம கதவு எப்பவும் திறந்தா இருக்கு. Those who come can come, those who go can go. வரவங்க வரலாம், போகணும்னு நினைக்கிறவங்க போகலாம். No problem. பிரச்சனையே கிடையாது. All that is done here is free. இங்க எல்லாமே இலவசமாய் செய்யப்படுகிறது. Freely I have received, freely I give. நான் இலவசமாய் பெற்றேன், நாங்கவே இலவசமாய் கொடுக்கிறேன். Amen. ஆமென். I believe that God is more than enough. தேவன் தேவைக்கும் அதிகமானவர் என்று நான் நம்புகிறேன். He is Jehovah Jireh. அவர் யெகோவா ஈரே. He is El Shaddai. அவர் எல் ஷடாய். But I am talking about the great purpose of God. ஆனால் தேவனுடைய மாபெரும் நோக்கங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Because that's what life is all about. ஏன்னா வாழ்க்கை என்றால் அதுதான். Let's get spiritual, my friend. ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுவோம். Don't be a carnal person, run and walk in the flesh. மாம்சீகமான மனுஷனை போல மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க Let's வேண்டாம். get real spiritual. உண்மையாய் ஆவிக்குரியவர்களாய் மாறுவோம். Now I agree. Some people just preach and say, ask more, more, more. It never is enough, you know. They always tell you, give me more, give me more, give me more. இத ஒத்துக்கிற சில ஆட்கள் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் கொடுங்க கொடுங்க கொடுங்க, இன்னும் நிறைய கொடுங்க, அதிகமா கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. Sure, they are good people. They take it and use it for good purposes. அவங்கள நல்ல ஆட்கள் தான், அதை வாங்கி நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். Really, most of these preachers and the ministries, they are doing good work. நிறைய இந்த ஊழியர்கள் ஊழியங்கள்லாம் நல்ல ஊழியம் செய்கிறார்கள். And I thank God for them. நான் அவங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And if you give, they'll take it and use it for good purpose. நீங்க அவங்களுக்கு கொடுத்தால் அதை எடுத்து நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். But the thing is, in the end, you never understand why you gave. ஆனா விஷயம் என்ன, முடிவிலே எதுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கு. You gave because you couldn't stand the nuisance. தொல்லை தாங்க முடியாம நீங்க கொடுத்துட்டீங்க. And if you didn't give, he came to your house and asked for it, so you had to give. கொடுக்கலன்னு சொன்னா வீட்டுக்கே வந்துட்டார் ஆளு, ஆகவே கொடுத்து தான் ஆகணும். And he did not just come and ask, he came with a ticket also. அவர் சும்மா கூட வந்து கேக்கல, கையில ஒரு டிக்கெட்டும் இருக்கு. You cannot just buy one ticket, you have to buy a book and sell it for him also. நீ ஒரு டிக்கெட் வாங்கினா போதாது, புக்கே வாங்கி அதை நீங்க விக்கவும் செய்யணும். So you know, you just don't know how to deal with it. ஆகவே இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது உங்களுக்கு தெரியல. You know, and you just give the best you can. ஆகவே உங்களால முடிந்த அளவுக்கு நல்லா கொடுத்துறீங்க. But this is a church. ஆனால் இது ஒரு சபை. We are interested in teaching the great purpose of God. ஆகவே தேவனுடைய மாபெரும் நோக்கங்களை போதிக்கிற வேளையில நான் இருக்கிறேன். We are interested in giving a revelation of the heart of God. தேவனுடைய உள்ளத்தை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கிற ஆர்வம் எனக்கு இருக்கிறது. So that you will be excited about life. அப்பொழுதுதான் வாழ்க்கை குறித்த ஒரு உற்சாகம் உங்களுக்கு உண்டாகும். And when you understand this, you will live to give. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது கொடுப்பதற்காகவே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். Amen. ஆமென். You will live in order to give. கொடுக்கிறதுக்காகவே வாழ்வீர்கள். Some people give in order to live. I mean, some people give in order to live. சிலர் வாழறதுக்காக கொடுக்கறாங்க. But you will live in order to give. நீங்களோ கொடுப்பதற்காக வாழ்வீர்கள். Amen. Amen. If you are living in order to give, that's the highest level. நீங்க கொடுக்கிறதுக்காக வாழ்ந்தால் அதுதான் உயர்ந்த ஒரு ரகம். If you are giving in order to live, you still have to come up one more step. ஆனா வாழறதுக்காக கொடுக்கறீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு லெவல் மேல வரணும் நீங்க. Amen. Amen. You have to live in order to give. கொடுப்பதற்காகவே வாழ வேண்டும். That's the way you must understand it. அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். Now, you know, the preachers sometimes never explain things. They just say, we want more. சில சமயத்துல பிரசங்கியார் இதெல்லாம் விலைக்கு சொல்லாம அதையும் கொடுங்கன்றாங்க. You know, I tell preachers, you know, they're never going to understand because you never preach understanding. நான் பிரசங்கியாருக்கு சொல்றது உண்டு, அது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அது என்ன நீங்க விலைக்கு சொல்றதே கிடையாது. You only know that you want more. அதிகம் வேணும்னு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். You are no better than the people that come. வர மக்களை விட நீங்க எந்த விதத்திலும் சிறந்தவங்களா இல்ல. You don't understand the plan and purpose of God. தேவனுடைய நோக்கம் திட்டம் உங்களுக்கு அது ஒண்ணும் புரியல. Then you burden the people with all your burdens. பிறகு உங்க பாரங்கள் எல்லாம் மக்கள் மேல போட்டு அவங்களையும் பாரப்படுத்துறீங்க. You don't know how to cast your burden on the Lord. உங்கள் பாரங்களை கர்த்தர் மேல எப்படி வைக்கிறது உங்களுக்கு தெரியல. As soon as people come and sit in the church, you cast all your burdens on them. மக்கள் வந்து சபையில உட்கார்ந்த உடனே எல்லா பாரத்தையும் தூக்கி அவங்க மேல போடுறாங்க. Some people go out of church saying, பாவம் பாஸ்டரை பத்தி நினைச்சா பாரமா இருக்குது. I'm very burdened about the pastor. பாஸ்டர் பத்தி ரொம்ப பாரமா இருக்கு பிரதர். He needs a lot of money. நிறைய பணம் அவருக்கு தேவை. Because he gave the burden to them. ஏன்னா இந்த பாரத்துல அவங்க மேல இறக்கி வச்சிட்டாரு. They came to give him some burden, so he gave some burden to them. அவங்க பாரங்களை இறக்கி வைக்கலாம்னு வந்தாங்க. இவர் பாரத்தை இறக்கி வச்சாரு. Both of them never find out the truth. ரெண்டு பேருக்கும் சத்தியத்தை கண்டுபிடிக்கணும்னு எண்ணமே கிடையாது. Now what you have here is truth encounter, my friend. ஆனால் இங்க என்ன நடக்குது? சத்தியத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள். Amen. Amen. So we are taking a different approach. ஆவே நாம் வித்தியாசமான அணுகுமுறையை பின்பற்றுகிறோம். People are upset at preachers asking them give. பிரசங்கியார்கள் கொடுங்கன்னு சொல்லும்போது மக்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. But let me explain why giving is so important. ஆனால் கொடுக்கிறது ஏன் முக்கியம் அதை விளக்கி சொல்லுகிறேன் நான். Giving is important because you are given a chance to demonstrate what is in your heart. கொடுக்கிறது முக்கியம் ஏன் சொன்னா உங்கள் உள்ளத்துல என்ன இருக்குது என்பதை நீங்கள்
விளக்கி அல்லது உங்கள் உள்ளத்துல என்ன இருக்கு என்பதை எடுத்து காட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. By giving, you show what is in your heart. கொடுக்கிறது மூலமாக உங்கள் உள்ளத்துல என்ன இருக்கு என்பதை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். Remember, Jesus said, where your treasure is, there your heart will be also. இயேசு சொன்னார் இல்லையா, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்களுடைய இருதயமும் இருக்கும் என்று. Everybody understands that. அது எல்லாருக்கும் புரியுது. Where you got your money, that's where your heart is. உங்க பணம் எங்க இருக்கு உங்க மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. You're meditating the whole time on that. நாளெல்லாம் அதே தியானமா இருக்கு. Wherever you got your treasure, that's where your heart is. உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் மனமும் அங்கதான் உண்டு. Whatever you consider as treasure, that is where your heart is. எதை பொக்கிஷமாய் கருதுகிறீர்களோ அங்கதான் உங்கள் உள்ளமும் உண்டு. So we can say it like this. ஆகவே அதை இப்படி சொல்லலாம். Wherever your heart is, we know that's where your treasure is. உங்களுடைய உள்ளம் எங்க இருக்கிறதோ அதுதான் உங்கள் பொக்கிஷம். அதை புரிஞ்சுக்கலாம். Absolutely right, isn't it? அது முற்றிலும் சரியில்லை. Where is your heart? உங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறது? Some people have taken that verse, wherever your treasure is, that's where your heart is. They've talked about why you should not put it in banks and why you should not put it in stocks and bonds and all that. Why, where your treasure is very important, don't put it over there. உங்க பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் இருதயம் உண்டு இருக்கு இல்லையா? அதை எடுத்து சிலரு பேங்க்ல போடாதீங்க, ஸ்டாக்ல போடாதீங்க, பாண்ட்ஸ்ல போடாதீங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ணாதீங்க, அப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Their moth will eat it away and it will rust and it will do this and that. கரையான் அடிக்கும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. The issue is not where your treasure is, the issue is where your heart is. பொக்கிஷம் எங்க இருக்குன்னு முக்கியம் கிடையாது, உள்ளம் எங்க இருக்கு அதான் முக்கியம். We always fail to get the point. எப்போதும் அந்த பாயிண்ட பிடிக்க தவறிடுறோம். The point is, where is your heart? விஷயம் என்ன? உங்கள் மனம் எங்க இருக்கிறது? Where is your heart, my friend? உங்களுடைய உள்ளம் எங்க இருக்கிறது? Where is your heart? உங்களுடைய இதயம் எங்க இருக்கிறது? I didn't say where is your mouth. உங்களுடைய வாய் எங்க இருக்குன்னு நான் கேட்கல. Because a lot of people are saying things with their mouth. ஏன்னா நிறைய பேர் வாயினால சொல்றாங்க. Their mouth runs off in one direction, their heart is having something else. வாய் ஒரு பக்கம் போது மனசுல இன்னொரு வேற ஒரு விஷயம் இருக்கு. Where is your heart? உங்களுடைய உள்ளம் எங்க இருக்கிறது? The mouth is saying, Lord, if I only have enough, I will give. வாய் என்ன சொல்லுது? ஆண்டவரே என்கிட்ட நிறைய இருந்தா நான் கொடுத்துருவேன். God doesn't want that story. ஆண்டவர் அந்த கதையெல்லாம் வேணாம். God says, where is your heart? ஆண்டவர் சொல்ல உன் மனம் உள்ளம் எங்க இருக்கு? Is your heart in giving? உங்களுடைய உள்ளம் கொடுப்பதிலே இருக்கிறதா? Does your heart love God? உங்களுடைய உள்ளம் தேவனில் அன்பு கூறுகிறதா? Does your heart love God more than anything in the world? உங்களுடைய உள்ளம் உலகத்திலே மற்ற எல்லாவற்றை காட்டிலும் தேவனை நேசிக்கிறதா? Does your heart desires to see the gospel go into every nook and corner? சுவிசேஷம் உலகின் எல்லா இடத்திலும் பரம்ப வேண்டும் என்ற ஆசை உன் உள்ளத்திலே இருக்கிறதா? Does your heart desire to see people saved? மக்கள் ரட்சிக்கப்படுவதை காண உள்ளம் விரும்புகிறதா? To see people blessed? மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை காண? Do you desire in your heart to send the gospel everywhere you can? சுவிசேஷத்தை எல்லா இடத்துக்கும் அனுப்ப வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் இருக்கிறதா? Do you have it in your heart? உங்க மனசுல இருக்காது. If you have it in your heart, then your action will show. உங்களுடைய உள்ளத்தில் அது இருந்தால் உங்கள் செயலிலே அது வெளிப்படும். Amen. Amen. Your action will show. நீங்க செய்யற காரியங்கள் அதை காண்பிக்கும். You'll be doing it. நீங்கள் அதை செய்வீர்கள். Whether you have much or little, you will be already doing it. கொஞ்சமோ நிறையவோ ஏற்கனவே செய்து கொண்டிருப்பீர்கள். Remember the story about the two mites? The widow with the two mites. அந்த ரெண்டு காசு கொண்ட விதவையின் கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். Turn with me to Mark's Gospel chapter 12. திருப்போம் மத்தேயு 12 மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். Show you something there. அங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Mark 12. மார்க்கு 12. Mark 12:41 onwards. மார்க் 12:41 முதல் Now கொண்டு. Jesus sat opposite the treasury and saw how the people put money into the treasury, and many who were rich put in much. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். I mean, he must have a lot of nerve. He is just sitting in the temple and he is looking at people as they are putting the offering. இயேசுக்கு தைரியம் ரொம்ப அதிகம் தான். கோயில்ல உட்கார்ந்துட்டு காணிக்கை போடுற இடத்துல உட்கார்ந்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறார் எவ்வளவு போடுறாங்கன்னு. 99.9% churches they'll throw him out today. 99.9% சபையில இன்னைக்கு அவர் அப்படி செஞ்சானா வெளிய அனுப்பிடுவாங்க. They will say, we don't think you are Jesus. நம்ம பார்த்தா இயேசு மாதிரி தெரியலன்னுவாங்க. Because we are used to slipping the covers into the hands of the preacher. ஏனா பிரசங்கியார் கையில அப்படியே கவர் தெரியாம கொடுக்கிற வேலை தான் எங்களுக்கு தெரியும். Because we believe in giving in such a way that whatever the right hand gives, the left hand does not know. ஏனா நம்ம பழக்கம் என்னன்னா வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரிய கூடாது அதுதான். Now think about it. Does your left hand not really know what your right hand is giving? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வலது கை கொடுக்கிறது உண்மையாவே இடது கைக்கு தெரியாதா? Now don't be, சொல்றீங்க தெரியாது, நான் தெரியாமலா கொடுக்குறீங்க. நல்லா தெரியும், இடது கைக்கும் தெரியும், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தெரியும்.
You know exactly what your right hand is. சரியா இந்த கை எவ்வளவு கொடுன்னு உங்களுக்கு தெரியும். So my friend, be real. Think about it in the right way. ஆகவே நண்பர்களே நிஜமா இருங்க, சரியா யோசிங்க. Well, we give in the way that what our left hand gives, our right hand does not. சொல்றாரு எங்களுடைய வலது கை கொடுக்குது இடது கைக்கு தெரியாது, அந்த மாதிரி நாங்க கொடுக்கிறோம். So they take this rupee note and crush it into so many pieces and you know. ஆக அந்த ரூபாய் நோட்டை எடுத்து நல்லா காசைக்கே அப்படியே அப்படி போடுவாங்க. When you take it to the bank, they are asking what kind of profession are you in? பேங்க் கொண்டு போனா என்ன தொழிலா செய்றீங்கன்றாங்க அவங்க. இத்தனை காசை கொண்டு வந்திருக்கீங்க. இல்ல கோயில்ல கொடுத்தாங்கன்னு சொல்றதுக்கு வெக்கமா? Because we believe in such philosophies. Whatever the right hand is giving, the left hand must not. இதெல்லாம் காரணம்னா அந்த தத்துவம் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரிஞ்சிட கூடாது. But really your left hand knows very well. ஆனா உண்மையிலேயே உங்க இடது கைக்கு ரொம்ப நல்லா தெரியும். Because your heart knows very well. ஏன்னா உங்க இதயத்துக்கு நல்லா தெரியும். Your mind knows very well. ஏன்னா மனதுக்கு நல்லா தெரியும். And you know how to count what you're giving. உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்க. So what does it mean to give in without the left hand knowing what your right hand is doing? வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரிய கூடாதுனா என்ன அர்த்தம்? First of all, it's not talking about tithes and offerings. முதலாவது காணிக்கை தசமபாகத்தை பத்தி அது பேசல. Talking about giving alms. தான தர்மம் செய்வதை பற்றி அது சொல்லுகிறது. We do exactly the opposite. நாம நேரா எதிரா பண்றோம் பாருங்க எல்லாம். We changed it. தலைகீழ மாத்திட்டோம். Now we give tithes and offerings without the left hand knowing. இப்போ காணிக்கை தசமபாகத்தை இடது கைக்கு தெரியாம கொடுக்கிறோம். When we give alms, we put it in the newspaper. தான தர்மம் பண்ணும்போது பத்திரிகையில போட்டுறோம். So many dhotis and so many saris, so many andang gundang, everything we are giving. இவ்வளவு வேட்டி இவ்வளவு சட்டை இவ்வளவு அண்டாங் குண்டாங் கொடுக்கறோம் போட்டுறோம். That's exactly what you should not do. அததான் செய்ய கூடாது. You want to help somebody? யாருக்கா உதவி செய்யணுமா? Help quietly without anyone knowing. அமைதியா யாருக்கு தெரியாமல் செய்யுங்க. Don't tell everybody that you are helping somebody. எல்லாரும் சொல்றாங்க நான் இவ்வளவு உதவி செய்றேன்னு. Because you are doing it then for the praise of the people and then you lose your blessing. அப்படி செய்யும்போது மக்களுடைய புகழ்ச்சிக்காக செய்கிறீர்கள், ஆசீர்வாதத்தை இழக்கிறீர்கள். This is all in the Bible in Matthew chapter 6. மத்தேயு 6 அதிகாரத்துல எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. I'm just giving you an understanding of that. அதை குறித்து உங்களுக்கு விளக்கி சொல்றேன் அவ்வளவுதான். So this right hand left hand business is not about tithes. வலது கை இடது கை விவகாரம் எல்லாம் அந்த காணிக்கை தசமபாகத்தை பத்தி இல்ல. It's about how to help others and give alms and give to the poor and so on. You do it in such a way that not everybody is announced about that. தான தர்மம் செய்வது ஏழைகளுக்கு கொடுப்பது அப்படி செய்யும்போது எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தி செய்யாதீங்க, ரகசியமா செய்யுங்கன்னு சொல்றாரு. Now look at people, they are blowing the trumpet and putting in the paper and gathering everybody and you have to garland the man who's giving all this thing and then you give. இன்னைக்கு பாருங்க பத்திரிகையில போட்டுறாங்க, எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க, அப்புறம் அவர் கொடுக்கிறவருக்கு மாலை வேற போட்டு வர வைக்கணும். God says you have received your blessing. That's your blessing. That garland, no more. அவங்க போட்டாங்களே மாலை, அதுதான் உங்க ஆசீர்வாதம். அதுக்கு மாலையோட ஒழிஞ்சு நீ போ. இந்த மாலைக்கு மேல ஒண்ணும் கேட்காது. You never get anything above this. அதுக்கு மேல உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காது. Whatever those people spoke about you, high praises, that's all you get. உங்களுக்கு ஆஹா ஓன் பேசுனாங்க இல்லையா, அவ்வளவுதான் உனக்கு. But when you give in such a way that nobody knows, then God sees it and blesses you. God who sees in secret will bless you openly, it says. ஆனா யாருக்கும் தெரியாமல் நீ கொடுக்கும்போது ரகசியமாய் மறைவிலே பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலனளிக்கிறார். Isn't that amazing? ஆச்சரியமா இருக்குல்ல? He didn't say I'll bless you secretly. நான் உன்னை ரகசியமா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லல. Because I have found that blessings are difficult to hide. ஏன்னா நான் பார்த்துட்டேன் ஆசீர்வாதம் வரும்போது மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். Once you are blessed, you want to buy this and buy that, everybody knows you got blessing. ஆசீர்வாதம் வரும்போது இத வாங்கணும் அத வாங்கணும் நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. You can't hide it for very long. ரொம்ப நாள் மறைக்க முடியாது. Everybody knows, the man across the street knows, everybody in church knows, the whole world knows that you got it. வீட்டுக்கு எதுக்குறதுக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரன் தெரியும், சபையில தெரியும், எல்லாருக்கும் தெரியும். God says you give in secret, I'll give you the blessing in public. தேவன் சொல்றார் ரகசியமாய் நீ கொடு, வெளியரங்கமாய் நான் பலனளிக்கிறேன். So that everybody will notice your blessing. அப்பதான் உங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தெரிய வரும். Amen. ஆமென். God wants to bless you like that. தேவன் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். So this right hand left hand business is not right. ஆகவே இந்த வலது கை இடது கை வேலை எல்லாம் சரி கிடையாது. That is why they will not allow Jesus in the church, because you must give without left hand knowing, brother, what the right hand gives. But Jesus is looking in the வலது கை offering box. கொடுக்குது இடது கை தெரிய கூடாது. ஆனா இயேசு பாருங்க அங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. Yes, Jesus is here, he is looking. இயேசு இங்க இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார். He is interested in what we are giving. நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதிலே அவர் ஆர்வமா இருக்கிறார். Why?
ஏன்? He is interested in seeing you demonstrate where your heart is. உங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறது அதை நீங்கள் காட்ட வேண்டும் என்பதிலே அவர் ஆர்வமாக He is இருக்கிறார். interested in seeing you demonstrate your love for him and your faith. நீங்கள் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதிலே அவர் ஆர்வமாக இருக்கிறார். He is interested in seeing your action that will show him how much you love him and the gospel of Jesus Christ. நீங்கள் எந்த அளவுக்கு இயேசுவை சுவிசேஷத்தை நேசிக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய செய்கையிலே வெளிப்படுத்துகிறீர்களே அதை காண ஆர்வமாக இருக்கிறார். Some people are saying, well, thank God he's not around these days looking at the offering box. சிலர் சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்பலாம் வந்து அவர் காணிக்கைப்பட்டியில உட்கார்ந்து பார்க்கிறது கிடையாது. I guarantee you he's looking at it. கேரண்டியா சொல்றேன் அவர் பார்த்துட்டு இருக்காரு. Hello. People are saying, oh, now we are in big trouble. I guarantee you he's looking at it. உத்தரவாதமா சொல்றேன் பார்த்து கொண்டிருக்கிறார். Oh yeah, when you lift up your hands and praise hallelujah, praise the Lord and jump up and down and scream and shout, he's looking at it. கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு கூச்சல் போட்டு இப்படி அப்படியே பண்ணும்போது அதையும் பார்க்கறாரு. He's looking at it like this. அதை இப்படி பார்த்துட்டு இருக்காரு. But when you are putting the offering, he's looking at it like this. ஆனா காணிக்கை போடும்போது உத்து பார்க்கறார். He's very interested. ரொம்ப ஆர்வம் அதுல அவருக்கு. Because all that hallelujah can be a lot of air. ஏன்னா நிறைய போட்ட அல்லேலூயாலாம் வெறும் கூச்சலா கூட இருக்கலாம். Oh, I've been in this long enough. I know that a lot of hallelujah people are full of air. பாருங்க இது ரொம்ப நாளா அதுல தான் இருக்கேன் எனக்கு தெரியும். நிறைய அல்லேலூயாலாம் வெறும் கூச்சல் தான். God is interested in our action. நம்முடைய செயலிலே தேவன் ஆர்வமாக He is இருக்கிறார். looking. அவர் பார்க்கிறார். Jesus is looking. இயேசு பார்க்கிறார். What did this woman do? இந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? Listen to this. Then one poor widow, the rich put in much, it says. Then one poor widow came and threw in 2 mites. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதையை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். Mite means a small copper coin. மைட் என்று சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு காப்பர் பணம் அது. She had 2 small copper coins. 2 சின்ன காப்பர் பணம் அது அதை போட்டாள். In the Roman economy they had that. ரோம பொருளாதாரத்தில் அப்படி இருந்தது அது. And she threw it in, she said. அதை போட்டாள் என்று சொல்லுகிறது. So he called his disciples. அப்பதான் தன்னுடைய சீஷர்களை அழைத்து and to himself and said to them. அவர்களை பார்த்து சொல்லுகிறார். Now he not only is looking at the offering, he is calling the disciples. பாருங்க காணிக்கை பார்த்தது மட்டும் இல்ல சீஷர்லாம் கூப்பிடுறாரு. Says, come on over here. வா எல்லாம் இங்க வாங்க அப்படின்றாரு. I want to tell you something. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். He says, as surely I say to you that this poor widow has put in more than all those who have given to the treasury. என்ன சொல்றார்? காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். So a lot of people, this is a lot of trouble. நிறைய பேருக்கு இது பெரும் பிரச்சனை. They said he not only looked, brother, அவர் பார்த்தது மட்டும் இல்ல brother, brother, calls all the people, எல்லாரையும் கூப்பிடுறாரு, disciples, சீஷர்லாம் கூப்பிடுறாரு, and gives a commentary on what happened. அங்க நடந்த விஷயத்தை குறித்து ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். He says everybody put in, but this woman has put more than anyone. எல்லாரும் போட்டாங்க ஆனா மற்ற எல்லாரை விட இவள அதிகமாய் போட்டாள் அப்படின்றாரு. Now what is the difference between what they put in there and what she put in there? மற்ற எல்லாரும் போட்டதுக்கும் இவள் போட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? They all put in out of their abundance, but she out of her poverty put in all that she had, her whole livelihood. அவள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள். Let me say in plain language. பாருங்க எளிமையா சொல்றேன். They all others, they paid their electricity, they paid their rent, they paid all their bills and credit cards and everything. மத்தவங்க எல்லாம் வீட்டு வாடகை, எலக்ட்ரிசிட்டி, கிரெடிட் கார்டு, இது அதுன்னு எல்லாத்துக்கும் பே பண்ணியாச்சு. And they took what you would call as their discretionary income, the income that now they have available after paying all the bills. அவங்க எதை போட்டாங்கன்னா இவ்ளோ செலவெல்லாம் போக மீதி இருக்கிற வருமானம் பணம் they took that and they put it there. அதை எடுத்து அதை போட்டார்கள். So they took care of everything before they came. ஆகவே இங்க வரதுக்கு முன்னாடி மத்தெல்லாம் சரியா போட்டாங்க. Paid all the bills. எல்லா பில்லும் கட்டியாச்சு. Whatever is left over they are coming and out of that they are giving. இப்போ கொஞ்சம் பணம் இருக்கு அதுல இருந்து எடுத்து கொடுக்கறாங்க. They have taken there, these fellows are working like that. இந்த ஆட்கள் அப்படி தான் வேலை செய்றாங்க. But what does she give? ஆனா இந்த ஸ்திரீ எப்படி கொடுத்தா? There is a terrible misunderstanding about what she gave. அவள் என்ன கொடுத்தாள் என்பதை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. Now people think she's so poor, that this is all she had and what she had was worthless. Therefore for her to give all that she had was easy, they say. என்ன நினைக்கிறாங்க? இவ ரொம்ப ஏழை, அவகிட்ட இருந்ததே கொஞ்சம். ஆகவே
அவகிட்ட இருந்த அந்த கொஞ்சத்தை அவ கொடுத்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவ்வளவுதான் இருக்கு அவகிட்ட. But I want to show you something. ஆனா ஒன்றை காண்பிக்க It விரும்புறேன். says that she gave all that she had, her whole livelihood. பாருங்க, தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டு விட்டாள்னு இருக்கு. Now these 2 copper coins, they say, is equal to 25% of the daily wages of a Roman soldier. பாருங்க, இந்த 2 காப்பர் காயின் இருக்கு, இது ஒரு ரோம போர்ச்சேவனுடைய அனுதின வருமானத்துல 25%. And because it says she gave all her livelihood, it indicates to us that this poor widow has been working somewhere and has been earning, and women were always paid less than men. ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் சொல்றதுனாலே அவள் போய் எங்கேயே வேலை செய்து கொண்டு அந்த நாட்கள் பெண்களுக்கு எப்போதுமே வருமானம் சம்பளம் கம்மியா தான் கொடுத்தாங்க. அவள் சம்பாதித்தவளா இருக்க வேண்டும். And that too, she was not in a government job or not in a very well placed employment. இவ ஒரு நல்ல அரசாங்க வேலையில நல்ல ஒரு இடத்துல வேலையில இல்ல. But she was making some kind of livelihood and eating with it. ஆனா ஏதோ ஒரு வருமானம் இருக்கு, அதை கொண்டு பிழைத்து கொண்டு இருக்கிறாள். That is why it says livelihood. அதுதான் ஜீவனம் என்று சொல்லுகிறது. The amount was a valuable amount to her because she can go and take and buy whatever she needs with it. அவளை பொறுத்தவரையில அது ரொம்ப அதிகம். ஏன் சொன்னா அதை கொண்டு அவள் தனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்க முடியும். She probably went to work, and as it was in those days, she got her daily wages and came to the temple. ஒருவேளை அவள் வேலைக்கு போய் அன்றைக்கு அவளுடைய கூலியை பெற்றுக்கொண்டு தேவாலயத்துக்கு வந்திருக்க வேண்டும். And as she came clutching her 2 coins, அவள் வரும்போதே தன் கைகளில் அந்த 2 காசை பிடித்துக் கொண்டு வருகிறாள். she's been looking at her life. தன்னுடைய வாழ்க்கையை கவனிக்கிறாள். It has been hand to mouth existence. இது கைக்கும் வாய்க்கும் என்ற நிலையில் இருக்கிறது. Going to work every day and just getting 2 coins. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் 2 காசு சம்பாதிக்கிறோம். And it's never enough. இது போதாமல் இருக்கிறது. It's just always always falling short. எப்போதுமே போதும் என்ற நிலையே இல்ல. She's in a state of poverty. ஆகவே தரித்திரத்தின் நிலையில் இருக்கிறாள். She hated her poverty. தன்னுடைய தரித்திரத்தை அவள் வெறுத்தாள். Nobody that's in poverty, I can guarantee you, nobody that's in poverty love their poverty. தரித்திரத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட தரித்திரத்தை விரும்புகிறதே கிடையாது. I'm telling you, don't believe these Christians who preach poverty because they are not poor. நான் சொல்ல பாருங்க, தரித்திரத்தை பேசுறாங்களே அந்த கிறிஸ்தவனை நம்பாதீங்க. ஏன்னா அத பேசுற யாருமே ஏழைகள் அல்ல. வெளிச்சம் அடிச்சுதான் இன்னும் அடிக்கணுமா? Hello. Some people are always talking about fasting. சிலர் எப்போதும் உபவாசம் பேசிட்டு இருப்பாங்க. By going by their size. ஆனா அவங்க சைஸ பாருங்க. I doubt. அத பாக்கும்போதே சந்தேகம் வருது நமக்கு. It's like this. It's the same way here. அதே மாதிரி தான் இங்கேயும். They always talk poverty, but going by how they live, they don't believe in poverty really. They are trying to get you to believe. எப்போதும் தரித்திரம் பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா அவங்கள பார்த்தா தரித்திரமா இருக்க மாட்டாங்க. நீங்க அத நம்பணும்னு தான் விரும்புறாங்க. I daringly tell you, you can go tell them I said it. ஆகவே தைரியமா சொல்றேன், நான் சொன்னேன் போய் சொல்லுங்க அவங்கட்ட. Don't believe them because they are not poor. உடைய பிரசங்கத்தை நம்ப வேணாம், ஏன்னா அவர்களே ஏழைகள் அல்ல. If you believe them, then you are taken for a ride. You will be the loser. நீங்கள் அவர்களை நம்பினால் இழப்பு உங்களுக்கு தான், ஏமாந்து விடுவீர்கள். Don't be sitting in those meetings and saying amen, hallelujah. அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்துட்டு ஆமென் ஹalleluyaன்னு இருக்காதீங்க. Ask him, brother, you are all right, why are you preaching us, telling us to be poor? கேளுங்க பிரதர், நீங்க நல்லா தான இருக்கீங்க, எங்களை ஏன் ஏழையா இருக்க சொல்றீங்கன்னு கேளுங்க. நீங்க கொளுத்த கன்று மாதிரி இருக்கீங்க, நாங்க வறண்டு போய் இருக்கோம், எங்களுக்கும் உங்கள மாதிரி ஆறுது எப்படின்னு கொஞ்சம் கத்து கொடுங்க பிரதர். Hello, are you there? இருக்கீங்களா? Can I hear an amen? ஆமென் கேட்கலாமா? So she took all her salary. ஆகவே இவள் தன்னுடைய எல்லா சம்பளத்தையும் எடுத்து, she has become sick and tired of living this way. இந்த விதத்துல வாழ்ந்து ரொம்ப நொந்து சலித்து போய் இருக்கிறாள். She has had enough of this poverty. இந்த தரித்திரம் போதுன்ற நிலைமைக்கு வந்தாச்சு. She wants to have a breakthrough in her life. ஆகவே ஒரு வாழ்க்கையில பெருக்கம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறாள். She wants to break out of this poverty and enter into prosperity. இந்த தரித்திரத்தை உடைத்தெறிந்து விட்டு வெளியே வந்து செழிப்பில வாழ விரும்புகிறாள். She knows that God is the God of Abraham. தேவன் ஆபிரகாமின் தேவன் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். She was a Jewish woman, her forefather is Abraham. அவள் யூத பெண்மணி, அவளுடைய முற்பிதா ஆபிரகாம். She has a rich heritage. Her great grandfather was a very rich man. ஆகவே அவளுடைய மிகப்பெரிய
பிதா ரொம்ப பெரிய ஒரு பணக்காரன். God blessed him தேவன் அவரை with ஆசீர்வதித்திருந்தார். silver and gold and cattle and men and female servants that the earth could not bear. வெள்ளியும் பொன்னும் வேலைக்காரிகள் ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாம் இருந்தது. அந்த பூமி அதை தாங்க முடியவில்லை. So she believed in the God of Abraham. ஆகவே ஆபிரகாமின் தேவனை விசுவாசித்தார். And Abraham was a tither. ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தியவன். Abraham was a giver. ஆபிரகாம் கொடுத்தவன். He taught giving to Isaac and Jacob and everybody. ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு எல்லாருக்கும் கொடுக்க கற்றுக் கொடுத்தவன். So they know the principle. ஆகவே இந்த கோட்பாடு அவங்களுக்கு தெரியும். And she began to look at it. அவள் அதை கவனிக்க ஆரம்பித்தாள். And she said, well, I'm not going to be like this here. சொன்னா சரி இனிமேல் நான் இது போல இருக்க போவது கிடையாது. I'm going to have a change of direction. நான் ஒரு மாற்று பாதையிலே செல்ல விரும்புகிறேன். That's why I believe it says she threw it. ஆகவே தான் அங்க போடு பாருங்க, அங்க போட்டால்னு இருக்கு. If that's all your salary is, it's very hard to just go and give it. She had to throw it. பாருங்க சம்பளமே அவ்வளவுதான், அதை கொடுக்க முடியல, அதை போடுறா. Because you'd like to keep it. ஏன்னா நீங்க அதை வச்சுக்கணும்னு பாப்பீங்க. But she threw it. ஆனா அவளோ அதை போட்டாள். Everything said don't do it. எல்லாம் சொன்னது போடாதேன்னு. Her nature said don't do it. சுவாமம் சொன்னது கொடுக்காதேன்னு. But her heart said do it. ஆனா உள்ளம் சொன்னது செய். God is the source. தேவன் தான் ஆதாரம். Do it. அதை செய். Look to God. கர்த்தரை பார். Because when you have the two mites, you are looking to that only. ஏனா ரெண்டு காசு இருந்தா பார்வையெல்லாம் அது மேல தான் இருக்கும். You're not believing God, you're believing making this two might work for you so that you can get your rice and dal. கர்த்தரை நம்பாம அந்த ரெண்டு காசை வச்சிட்டு இத வச்சு எப்படி அரிசி பருப்பு வாங்குன்னு அதே பார்த்துட்டு இருப்பீங்க. Remember the story I told you about Oral Roberts? Oral Roberts பத்தி கதை சொன்னேன்ல நானு. Sunday morning in one of the services. ஞாயிறு காலையில ஒரு ஆராதனையில சொன்னேன். He was a poor man. ஏழை மனுஷனா இருந்தார். And he struggled very hard to get a higher salary in the church where he was pastoring. அவர் பாஸ்டர் அந்த சபையில கொஞ்சம் அதிக சம்பளம் கிடைக்குது, ரொம்ப போராட வேண்டியதா இருந்தது. Didn't even have his own place, staying in someone else's house. அவர் சொந்த இடம் கூட இல்ல, தங்க இன்னொருத்தர் வீட்ல தங்கி இருந்தார். Finally he got the salary raised to get his rental place. கடைசியா ஒரு வாடகை இடம் கிடைக்கிற அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமாச்சு. On the day they gave the salary raise, சம்பளம் அதிகமா கொடுத்த அந்த நாள் he got the salary. சம்பளத்தை வாங்குனாரு. And something in his heart said, you give this. அவரோட மனசுல ஏதோ ஒன்னு சொல்லுச்சு, இத கொடுத்துரு அப்படினு. So he went to the church and gave that. ஆகவே சபைக்கு சென்று அதை கொடுத்து He விட்டார். said he came home and he slept on the coldest bed ever. அவர் சொல்ல வீட்டுக்கு வந்து அன்னைக்கு தான் ஒரு ரொம்ப ஒரு அந்த படுக்க அன்னைக்கு அவ்வளவு குளிர்ந்த ஒரு நிலைமையில There's இருந்தார். no milk for the child, there's nothing, no food in the house. மனைவி சொல்லிட்டாங்க வீட்ல சாப்பாடு கிடையாது, குழந்தைக்கு பால் கிடையாது, There's nothing. ஒண்ணும் இல்ல. You come empty handed. வெறும் கையோட வந்திருக்கீங்க. She turned that side and slept, he turned this side and slept. அந்த அம்மா அப்படி திரும்பி படுத்துட்டாங்க, இவர் இப்படி திரும்பி படுத்துட்டாங்க. Coldest sleep. அந்த அளவுக்கு குளிர்ந்த ஒரு நிலை. 4 o'clock in the morning a man came and knocked on the door. காலையில 4 மணிக்கு ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறானா. And the man said, here I want to give this to you. அந்த ஆள் சொன்னா இது உங்க கையில கொடுக்கணும்னு வந்தேன். And he gave him $400 bills. $400 நோட்டுகளை கொடுத்திருக்கு. $400 Robert says that before that his whole salary was something like $50 or something, I forget how much. அதுக்கு முன்னாடி அவருடைய சம்பளம் வந்து $50 சரியா ஞாபகம் இல்ல. But the thing is he has never held in his hand a $100 bill. ஆனா உண்மை என்னன்னா அது வரைக்கும் $100 நோட்டை வந்து கையில வச்சு பார்த்ததே கிடையாது. That man said, it seems I couldn't sleep all night. அந்த மனுஷன் சொன்னானா ராத்திரி எல்லாம் தூங்க முடியலங்க. He is a farmer. அவன் ஒரு விவசாயி. And he is one of the farmers that this preacher was always upset about. பாருங்க அந்த விவசாயி பத்தி தான் இந்த பிரசங்கியாருக்கு எப்போதும் ஒரு கோபம். Because this man is not giving. ஏன்னா இந்த ஆள் கொடுக்க மாட்டானேன்னு. பிரசங்கத்துல அப்படி சைடா திட்டுறது. ஓ வாங்கிக்கோ. திட்டாத கொடுக்காதவங்களுக்கெல்லாம் ஒரு திட்டு பிரசங்கத்துல சேர்த்து விடுறது அப்படியே. That's the way it is a lot of times. பல சமயங்கள்ல அப்படிதான் பாருங்க. So he is one of the men he was upset at. அந்த ஆளு கண்ட இவரு கோபம். So that man couldn't sleep and he gave that, he said, God told me to go and give this to you. And I came in the middle of the night so I can go back and go to sleep. அவன் தூங்க முடியலங்க, ஆண்டவர் கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்க சொல்றாரு, நல்லா ஒழுங்கா தூங்கலாமேன்னா பாதி ராத்திரில எடுத்துட்டு வந்தேன் நானு. And Oral Roberts for the first time held $400 in his hand. Oral Roberts முதல் முறையா கையில $400 வச்சிருக்கு. That is why he started preaching so much about this kind of thing. ஆகவே தான் இப்படிப்பட்ட காரியத்தை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தார். Because he experienced it. ஏன்னா அதை அவர் அனுபவித்தார். Amen. Amen. Where is your heart? உங்களுடைய உள்ள எங்க இருக்கிறது?
This woman violently acted against all her natural impulses. இந்த ஸ்திரீ இயற்கையாக அவளுக்குள்ள இருந்த எல்லா எண்ணங்களுக்கு எதிராக அவள் செயல்பட்டாள். I say to you, the natural impulses are to hoard and to keep and not give. நான் சொல்லுகிறேன், இயற்கையில ஒரு எண்ண சுபாவம் என்ன தெரியுமா? கொடுக்க கூடாது, நாமளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் இருக்கும். Therefore, for a person to give, he must become really spiritual. ஆகவே ஒரு ஆள் கொடுக்க வேண்டுமானால் அவன் உண்மையா ஆவிக்குரியவனா மாறி இருக்கணும். A natural person cannot just give. இயற்கையில ஒரு ஆளால கொடுக்க முடியாது. To give, a person has to become spiritual. கொடுக்க வேண்டுமானால் ஒருவன் ஆவிக்குரியவனாய் மாற வேண்டும். If a person doesn't give, then he has not become spiritual enough. ஒருத்தன் கொடுக்கலன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவன் ஆவிக்குரியவனா மாறலன்னு தான் அர்த்தம். And when he gives, அவன் கொடுக்கும்போது then he is taking his destiny into his hand and he is changing the direction of his life. பிறகு அவன் தன் எதிர்காலத்தை தன் கையில் எடுக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையின் திசையை அவன் மாற்றுகிறான். I don't think that woman was in poverty thereafter. தரித்திரத்திலே அந்த ஸ்திரீ அது முதல் கொண்டு தரித்திரத்தில் இருந்திருக்க மாட்டான் தான் நான் நம்புறேன். We don't read about that woman after that. ஏன்னா அதன் பிறகு அந்த பெண்ணை பற்றி வாசிக்கிறது இல்ல. But I am sure that she was blessed immensely. ஆனா எனக்கு தெரியும் நல்லா அவர் நிச்சயமா அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். Because I know my Jesus. ஏனென்றால் இயேசுவை எனக்கு தெரியும். When she gave everything, she would not have gone home and died without food. அவ எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு வீட்டுக்கு போய் சாப்பாடு இல்லாம செத்து போய் இருக்க மாட்டா. Impossible. முடியவே முடியாதது. I believe that from that day onwards her life was changed. அந்த நாள் முதல் கொண்டு அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்று நான் நம்புகிறேன். Amen. ஆமென். That is how God wants to change our lives. தேவன் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற Wants to விரும்புகிறார். make us a spiritual people. நம்மை ஆவிக்குரிய மக்களை மாற்ற விரும்புகிறார். What is a spiritual person? ஆவிக்குரிய மனுஷன் என்றால் என்ன? It doesn't have to do with what you wear and don't wear. நீங்க என்ன உடுத்துறீங்க உடுத்தாம இருக்கீங்க அத பத்தி அல்ல அது. Spirituality has to do with the condition of your heart. ஆவிக்குரிய தன்மை என்பது உங்களுடைய இதயத்தின் நிலையை குறிக்கிறது. How much you understand. எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். How you see the things of God. தேவனுடைய காரியங்களை எப்படி பார்க்கிறீர்கள். How do you understand life? எப்படி வாழ்க்கையை புரிந்து கொள்கிறீர்கள். What is your reason for living? வாழ்க்கைக்கான காரணம் என்ன? I say to you, நான் உங்களுக்கு as a சொல்கிறேன். challenge to you today. இன்னைக்கு உங்களுக்கு சவால் விட்டு Do சொல்கிறேன். you live in order to give? கொடுப்பதற்காகவே நீங்கள் வாழுகிறீர்களா? Living any other way is less than what you should be. வேறு எப்படி நீங்கள் வாழ்ந்தாலும் சரி வாழ வேண்டிய பிரகாரம் நீங்கள் வாழவில்லை. If you're living to give, நீங்கள் கொடுப்பதற்காகவே வாழ்ந்தால் that giving is your main business. அந்த கொடுப்பதே உங்களுடைய முக்கியமான வேலையாகிவிடும். That giving is your priority in life. கொடுப்பதே வாழ்க்கையிலே முதலிடத்தில் இருக்கும். And you live to give, பிறகு கொடுக்கவே நீங்கள் வாழ்வீர்கள். then that shows that you are a spiritual person. அது நீங்கள் ஆவிக்குரியவர் என்பதை காட்டுகிறது. Amen. ஆமென். Stand up together. நம்ம எல்லாரும் எழுந்து We'll நிற்போம். continue next week. அடுத்த வாரம் நாம் தொடருவோம். Everybody lift up your hands and say this. எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். The success book, வெற்றியின் புத்தகம், the success book வெற்றியின் புத்தகம் gives me understanding. எனக்கு புத்தியை தருகிறது. I see it today. நான் இன்றைக்கு அதை பார்க்கிறேன். I see God's plan, தேவனுடைய திட்டத்தை பார்க்கிறேன். God's purpose. தேவனுடைய நோக்கத்தை பார்க்கிறேன். Jesus dying on the cross. இயேசு சிலுவையில மரிக்கிறது. Salvation for the world முழு உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. is God's purpose. அதுதான் தேவனுடைய நோக்கம். It's the priority of God. அது தேவனுக்கு I love முதலிடத்தில் God. இருக்கிறது. I நான் love தேவனை God. நேசிக்கிறேன். And I see God's plan. தேவனுடைய நோக்கத்தை பார்க்கிறேன். I want to live to give. கொடுக்கவே நான் வாழுகிறேன். I want to live to give. கொடுக்கும்படி வாழ I விரும்புகிறேன். want to live and do well to send the gospel everywhere. சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் அனுப்ப நான் நன்றாய் வாழ்ந்து கொடுக்க I விரும்புகிறேன். want to live to give to build the churches. சபையிலே கட்டுவதற்காக கொடுக்க நான் வாழ I want விரும்புகிறேன். to live to give to spread the gospel of Jesus Christ. நான் வாழ்ந்து இயேசுவின் சுவிசேஷம் பரவுவதற்கு கொடுக்க விரும்புகிறேன். I want to live to give. நான் கொடுப்பதற்காகவே வாழ விரும்புகிறேன். From this day, இந்த நாள் முதல் கொண்டு I will live to give. நான் கொடுப்பதற்காக வாழ்வேன். I will never lack anything. ஒரு குறைவு எனக்கு உண்டாகாது. I will have riches and wealth. எனக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் I will உண்டாயிருக்கும். lack nothing. ஒரு குறைவு எனக்கு உண்டாகாது. Because God is my shepherd. ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் I இருக்கிறார். shall never want. நான் தாழ்ச்சி அடையேன். If I live in order to give. நான் கொடுப்பதற்காக வாழும்போது. Hallelujah. ஹalleluya. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Well, has it sunk in inside? ஏதாவது உள்ள இறங்கி இருக்கா? Amen. So wonderful. ரொம்ப அற்புதம் இது. When you get God's vision, தேவனுடைய தரிசனம் உங்களுக்கு உண்டாகும் your whole போது life changes. உங்களுடைய வாழ்க்கையே மாறி விடுகிறது. Let's thank God. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Jesus. ஹalleluya. ஸ்தோத்திரம். Thank you, Father.
Loving Heavenly Father, எங்கள் அன்பின் பரலோக in the name பிதாவே, of Jesus we come. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் Thank you, வருகிறோம். Lord, for the marvelous truths shared in this place tonight. கர்த்தாவே, இன்றைக்கு இரவு இங்கு பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த அற்புதமான சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். For people will truly not go out as they came in. மக்கள் வந்த வண்ணமாகவே திரும்பி போக வேண்டாம் ஆண்டவரே. May their hearts and their minds be changed, உள்ளங்களும் மனங்களும் மாறட்டும். transformed by the word of God, தேவனுடைய வார்த்தையினால் மறுரூபமாகட்டும். to go in a positive direction, முற்போக்கான திசையிலே அவர்கள் செல்லட்டும். to become successful in the financial areas of their life. பொருளாதார வாழ்க்கையில அவர்கள் வெற்றிகரமாய் மாறட்டும் கர்த்தாவே. Bless them அவர்களை ஆசீர்வதியும். and prosper them even as their soul prospers and ஆத்துமா understanding grows. அவருடைய ஆத்துமா வாழ்கிறது போல அவருடைய புத்தி வளருகிறது போல அவள் வாழ்ந்து செழிக்கட்டும். For our needs are nothing எங்களுடைய தேவையெல்லாம் ஒன்றுமில்லையே compared to the wealth and the riches that God has for us. தேவன் எங்களுக்காய் வைத்திருக்க ஆஸ்தி செல்வத்தோடு கூட ஒப்பிடும்போது Help us to understand the gospel, சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். the need for the gospel to go to the whole world, முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்ற தேவையை உணர உதவி செய்யும். and help us to live to give, கொடுப்பதற்காகவே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். so that we may be a blessing அப்போது நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமே. by sending the gospel. சுவிசேஷத்தை அனுப்புவதன் மூலமாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now by the grace of our Lord Jesus Christ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் and the love of the Father, பிதாவின் அன்பும் the fellowship of the Holy Spirit பரிசுத்தாவின் ஐக்கியமும் abide with each and every one of us for now and forevermore. இன்றும் என்று சதா காலமும் நம்ம ஒவ்வொருவரோடு கூட தங்கி இருப்பதாக. Amen. ஆமென்.